بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, புனிதமிக்க ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் மோட்டிவேஷன் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகின்றேன். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்ற போது வலிகுல்லி விஜ்ஹத்துன், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கின்றது. ஹுவ முவல்லீஹா, அவன் அந்த இலக்கை நோக்கியே பயணித்து கொண்டிருக்கின்றான். ஃபஸ்தபிகுல் ஹைராத், மனிதர்களே, நம்பிக்கை கொண்டவர்களே, நன்மையின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஐனமா தக்கூனு யஅதி பிக்குமுல்லாஹு ஜமீஆ, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஒரு நாளில் ஒன்று திரட்டுவான். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் அனைத்துக்கும் ஆற்றல் உடையவன் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த உலகிலே வாழக்கூடிய எந்த மனிதனை எடுத்தாலும் அந்த மனிதனுக்கென்று ஒரு இலக்கு இருக்குது. அந்த இலக்கு வித்தியாசமானதாகவும் இருக்கும். பேச தெரிந்த ஒரு 3-4 வயது ஒரு சின்ன புள்ளைகிட்ட போய் உங்களோட இலக்கு, உங்களோட லட்சியம் என்னன்னு கேட்டால், தாய் தந்தையர்கள் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அந்த புள்ள சொல்லும், நான் ஒரு டாக்டர் ஆகுவேன், நான் ஒரு இன்ஜினியர் ஆகுவேன், அல்ல நான் இன்னென்ன ஆளாக ஆகப் போகின்றேன் என்று அந்த சின்ன குழந்தையிடமும் கூட நான் ஒரு பெரிய ஆளாக ஆகினா என்ன ஆகுவேன் என்ற ஒரு இலக்கு சின்ன வயசிலேயே ஊட்டப்படுகின்றதையும் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதனுக்கு எது இலக்காக இருக்க வேண்டும், அந்த இலக்குக்கு எது மோட்டிவேஷனாக இருக்க வேண்டும் என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் அறிந்திருக்க வேண்டிய மிக பிரதானமான ஒன்று. ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் 2 இலக்கை நோக்கி அவன் பயணிக்க வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி, எனது தொழுகை, வனுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள், வமஹ்யாய, என்னுடைய வாழ்வு, வமமாத்தி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தானதாகும். லா ஷரீக லஹு, நான் அவனுக்கு ஒருபோதும் இணை கற்பிக்க மாட்டேன். வபிதாலிக உமிர்த்து, நான் அவ்வாறே ஏவப்பட்டும் இருக்கின்றேன். வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் முதலாவது ஆளாக இருக்கின்றேன் என்ற இந்த இதுதான் ஒரு மனிதனுக்கு, அதாவது அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. தன்னுடைய செயல்களின் மூலமாக,
தன்னுடைய பேச்சுக்களின் மூலமாக என் ரப்புடைய திருப்தியை பெற வேண்டும் என்பது முதலாவது இலக்காக இருக்க வேண்டும். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்ற போது இன்னல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டு வஅமிலு ஸாலிஹாத்தி, நல்ல அமல்கள் யார் செய்கின்றார்களோ கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா, அவர்கள் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் நுழைபவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார். அப்போ ஒரு மூமினுடைய இலக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அந்த திருப்தியை பெறுவதும் மரணத்துக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கும் நுழைவதுமாக இருக்கின்ற அந்த பட்சத்தில் அந்த மூமினுடைய வாழ்க்கையில எதை மோட்டிவேஷனா எடுக்கிறது அல்லது யாரை மோட்டிவேஷனாக எடுக்கிறது? இந்த மோட்டிவேஷன் சொன்னா சில நேரங்கள்ல ஒரு மனிதனுடைய வரலாறே மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல ஒரு சம்பவம் மோட்டிவேஷனாக இருக்கும். என்ற வாழ்க்கையில நான் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த சம்பவம் தான் காரணம் என்று ஒரு சம்பவம் காரணமாக இருக்கும். அல்ல ஒருவருடைய ஒரு சின்ன பேச்சு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒருவருடைய ஒரு சின்ன செய்தி மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒருவர் வியாபாரத்தில் பெரிய இடத்துல இருப்பார், அவர் வளர்ந்து வந்த அந்த பாதை எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்படி உலகத்தில் நாங்கள் பலதையும் மோட்டிவேஷனாக எடுக்கக்கூடிய நானும் நீங்களும் உண்மையிலே இவைகளும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இதுதான் மோட்டிவேஷனா அப்படின்னு கேட்டால் இஸ்லாம் அதற்கு வேறொரு வழியை எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகின்றதை பார்க்கலாம். இந்த ரெண்டு இலக்கையும் அடைவதற்கு ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எது மோட்டிவேஷனாக அமைய வேண்டும் அப்படின்றது. இதற்கு நிறைய செய்திகள் எங்களுக்கு திருமறை குர்ஆன்ல அதே போல ஹதீஸ்ல பார்க்கலாம். இருந்தாலும் வரலாற்றில் நடந்த மிகச்சிறந்த எல்லாரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்றது மூலமாக அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு தூதராக வருகின்றார்கள் 40 வயதுல. திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடையாக, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் அருட்கொடையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ ரசூலுல்லாஹ் 40 வயதுல நபியாக வந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவர்கள் அல்லது இந்த வசனத்தை பார்த்தவர்கள் என்ன பார்ப்பார்கள்? ரசூலுல்லாஹ் ஒரு தனி ஆளா இருக்கிறாங்க, கூட 4-5 பேர் இருக்கிறாங்க, அகிலத்தாருக்கு அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்கின்றானே, எப்படி அருட்கொடையாக இருக்க முடியும் இப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அப்படியே நாட்கள் கடக்குது, 50 வயசு ஆகுது, 53 வயசுல மதீனா மக்காவை விட்டும் போறாங்க. கிட்டத்தட்ட நாடு துரத்தப்படுகின்றார்கள், அடித்து என்ன செய்யப்படுகின்றார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் உட்பட அனைவருமே அங்கிருந்து போங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொலை செய்ய இருந்தா கொலை செய்வாங்க அப்படின்னு நிலைமைக்கு ரசூல் அங்க போறாங்க. அப்ப இப்பவும் இந்த ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடை என்ற இந்த வசனத்தை பார்க்கிறவர்கள் என்னடா சொந்த ஊருலேயே இடம் இல்லாம இன்னொரு ஊருக்கு போறாங்களேன்னு இருக்கும். போயிட்டு ஒரு 10 வருடம் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை திரட்டி கொண்டு மக்காவுக்கு நுழைகின்றார்கள். ஒட்டுமொத்த மக்கா மக்களும் சரணடைந்து அல்லாஹ்வுடைய காலுக்கு கீழே இருந்த அந்த வரலாறு இருக்கின்றதே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் நடந்து கொண்ட அந்த விதம் இருக்கின்றதே, உலகத்தில் ஒரு மூமினுக்கு இதை விட மிகப்பெரிய மோட்டிவேஷன் எதுவாக இருக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்குள்ள நுழைகின்றார்கள். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, 48வது அத்தியாயத்தை ஓதியவர்களாகவே முஹம்மதே உங்களுக்கு தெளிவான வெற்றியை நாங்கள் தருகின்றோம் என்று. உலகத்தில் ஒரு மனுஷன் இன்றைக்குள்ள மோட்டிவேஷன் என்ன? அவனை விட நீ பெரிய ஆள் ஆக்கி காட்டு. ஒன்று அந்த குடும்பத்தில் ஒன்று கணக்கெடுக்க இல்லை, நண்பர்களுக்கு மத்தியில் ஒன்று ஒதுக்கி வச்சாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களை பார்த்தா மோட்டிவேஷன் என்ன? இந்த மாதிரியான வார்த்தைகளாக தான் இருக்கும். அவனை அந்த குடும்பத்தில் ஒன்று ஒதுக்கி வச்சாங்க, போன நேரத்தில் ஒன்று கணக்கெடுக்க இல்லை, இந்த நண்பர்கள் ஒன்று இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, ஒரு நாள் நான் மேலே வந்து காட்டுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒட்டக குடல்களை கழுத்திலே போட்டு கொலை செய்வதற்கு முயற்சித்த அந்த மக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை பார்த்து எனக்கு உலகத்திலே விருப்பமான இடமும் விருப்பமான ஆலயமும் இது என்ற கவலையை வெளிப்படுத்தி சென்ற அந்த மக்காவுக்குள்ள நுழைகின்றார்கள். எத்தனை நபித்தோழர்களை கொலை செய்தவர்களை அல்லாஹ்வுடைய தூதர்
கண்ணெதிரே பார்க்கின்றார். உலகத்தில் உச்சகட்ட எதிரியை தன்னுடைய காலுக்கு நீரால் முழங்கால் முட்டி அடித்து நிற்கிறாங்க. அத்தனை பேரும் வாளுகளால் கொலை செய்வதற்கு முழு அதிகாரமும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்துச்சு. கொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்த அந்த வரலாறை எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லி காட்டணும். இதை மோட்டிவேஷனாக நானும் நீங்களும் எடுக்க வேண்டும். எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன்! உலகத்தில் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும், உனக்கு என்னென்னலாம் தீங்குகளை இந்த உலகத்தில் அவன் செய்தாலும், ஒரு கட்டத்தில் அவன் கண்ணெதிரே அவன் வந்து நின்றால், ஒரு உதவிக்கு அல்லது ஏதாவது ஒரு தேவைக்கு அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நிற்கும் போது, அந்த நேரத்தில் நீ பழி வாங்க போயிடாத. மன்னிச்சு விட்டு அவனை அரவணை என்று சொல்லக்கூடிய அந்த மோட்டிவேஷன் இருக்கின்றதே, நாங்கள் எங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ள வேண்டியது, எங்களோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த மோட்டிவேஷன். இன்னும் சொல்ல போனா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவுக்குள்ள நுழையிறாங்க. மக்கா விட்டு போகும்போதும் சரி, மக்காவுக்குள்ள வரும்போதும் சரி, 360 சிலைகள் அந்த மக்காவை சுற்றி இருக்குது. பிலால் ரலியல்லாஹு அவர்களை அடிமையாக நினைத்த அந்த ஊர், அடிமையாக அவர் கண்டுகொள்ளவே இல்லை. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாவுக்குள்ள நுழைகிறாங்க. உள்ள நுழைகிறாங்க. அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது யார் கூட உள்ள நுழைஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் கூட பிலால் ரலியல்லாஹு அவங்களை கூட்டிக்கிட்டு தான் உள்ள நுழைகிறாங்க. எவரை நீங்க இந்த உலகத்துல அடிமைன்னு சொன்னீங்களோ, எவரை நீங்க இந்த உலகத்துல காலுக்கு கீழே போட்டு மிதிச்சீங்களோ, எவரை நீங்க இந்த உலகத்துல கண்டுகொள்ளவில்லையோ, அந்த மனிதரை அழைத்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்குள்ள நுழைகின்றார்கள். இந்த உலகத்தில் மனிதர்களை மதிக்க வேண்டும், ஜாதியால் அல்லது பணத்தால், பதவியால், கல்வியால் எவனும் உயர்ந்தவன் அல்ல என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்மாதிரியாக எடுத்து காட்டுகின்ற இந்த மோட்டிவேஷனை நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க கூடாதா? பணக்காரனோட மட்டும் பழகாத, வசதி உள்ளவனோட மட்டும் பழகாத, படித்தவனோட மட்டும் பழகாத, ஊரில் பெரியவன் என்று நினைக்கிறவன் மட்டும் அவனோட மட்டும் பழகாத. நல்ல மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, அது அவன் எந்த தரத்தில் இருந்தாலும் அவனோட பழகு, அவனோட நட்பு பாராட்டு, அவனோட நீ பயணி என்று சொல்லிக் கொடுப்பதற்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இல்லையா அல்லாஹ்வுடைய தூதர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவை கைப்பற்றினதுக்கு பிறகு ஒரு அழகான தந்திரத்தை ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க. ஒரு சஹாபி வந்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அபூ சுஃபியானும் சரணடைந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டார், இதை பயன்படுத்தி ஏதாச்சும் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி. ஏன்னா மக்காவை கைப்பற்றினதுக்கு என்ன அங்கங்கே ஆட்கள் வாளோடையும் ரசூல்லாங்களை கொல்லணும், சஹாபாக்களோடு போரிடணும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ அப்போ மக்காவில் தலைவராக இருந்தவங்க அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பிறகு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இந்த வெற்றிக்கு பிறகு இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்பு விடுக்கிறாங்க, மன் தஹல தார அபி சுஃபியான், யார் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்கு நுழைகின்றாரோ அவர் அபயம் பெற்றவராகுவார். அவர் பாதுகாப்பு அவங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். யார் தங்களுடைய வாளுகளை கீழே போடுறாங்களோ அவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்குவோம். இப்படி அந்த அறிவிப்பை அறிவிச்சதுமே அப்போ ஒட்டுமொத்த மக்களும் அபூ சுஃபியானோட இருக்கிறவங்க ஓகே, மற்றவங்களுக்கு நாங்கள் சண்டை பிடிக்கணும்னு தான் இருப்பாங்க. அப்போ என்ன விளங்குது? அபூ சுஃபியான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சரணடைந்து விட்டார்கள் என்று ஒட்டுமொத்த மக்களும் வந்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், உங்கள் அத்தனை பேரை நான் இன்றைக்கு மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜீரோவாக அந்த ஊரிலிருந்து போனவங்க திரும்ப அதே ஊருக்கு வந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு கட்டம் எங்களுக்கு நடந்தது வைங்களேன், எவ்வளோ அதிகாரம் இருக்கும், எவ்வளோ ஆணவம் இருக்கும், எப்படி பெருமை இருக்கும். ஒருத்த பேச வந்தாலும் ஓரமாக்கி யாரையும் கண்டுகொள்ளாம அப்படிதான் இருப்போம். அல்லாஹ் சொல்கின்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜ ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர். அல்லாஹ்வை துதித்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இந்த வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை தவிர உங்களுடைய அதிகாரத்தாலோ படைபலங்களாலோ உங்களுடைய இந்த ஆயுதங்களாலோ கிடைத்தது அல்ல என்ற அந்த மமதையை இல்லாமலாக்கி அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து இந்த உலகத்தில் உங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த சொல்கின்றானே. ரசூலுல்லாஹ் அதை வெளிப்படுத்தினாங்களா இல்லையா? அதிகாரத்தை பயன்படுத்தினாங்களா? ஆணவத்தை வெளிப்படுத்தினாங்களா?
ஒரு கட்டத்தில் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்துக்கு வருகின்றார். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல் ரசூலுல்லாஹ் சந்தோஷத்தில் குதித்தார்கள் அப்படின்னு சொல்லி. அடே அபூ சுஃபியானோட மகன் என்னென்னலாம் எனக்கு அநியாயம் செஞ்சான், பத்ர் யுத்தத்தில் தலைவனாக வந்தவன், அவருடைய மகனா நாங்கள் என்ன நினைப்போம், பக்கத்தில் வரட்டும், என்ன இஸ்லாத்துக்கு இப்படி தானே நம்ம ஒரு ஒரு எங்கட ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு நாங்கள் நடந்து கொள்கின்ற ஒரு முறை இருக்குது. ரசூலுல்லாஹ் அப்படி நடக்க இல்லை. சின்ன புள்ள மாதிரி சந்தோஷத்தில் குதித்தார்கள் என்று அந்த ஹதீஸில் பார்க்கலாம். காரணம், அவங்களுடைய நோக்கம் மறுமையாக இருந்துச்சு, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதாக இருந்துச்சு. இதுதான் ஒரு மூமினுக்கும் எனக்கும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்க வேண்டியது. இதை நானும் நீங்களும் கடைபிடிப்போமே ஆனால் நிச்சயம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறலாம், மறுமையை நோக்கி எனக்கும் உங்களுக்கும் பயணிக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் மோட்டிவேஷனை பாருங்கள், என்னென்னலாம் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. நல்லா படிக்க சொல்லி மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. அது ஏன், அதுக்கு காரணம் அவங்களே சொல்லுவாங்க, படித்தா தான் உனக்கு கண்ணியம் கிடைக்கும், படித்தா தான் உலகத்தை சம்பாதிக்கலாம், 4 பேர் உன்னை மதிப்பான். அந்த படிப்பினுடைய பின்னுடைய அந்த பயன் என்ன, இந்த கண்ணியமும் உலகத்தை சம்பாதிக்கிறது. இன்னும் சில பேருடைய மோட்டிவேஷன் என்ன, வியாபாரத்தில் நீ எப்படி மேலே வரணும், எப்படி பிஸ்னஸை பண்ணணும், எப்படி நீ பொருளாதாரத்தை கையாளணும் அப்படின்றது. இன்னும் சில பேருடைய மோட்டிவேஷன் என்ன, இந்த உலகத்தில் எப்படி ஆடம்பரமாக வாழ்றது அப்படின்றது. மொத்த மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டாலும் எங்கே வந்து நிற்குதுன்னு சொன்னால் உலகம், உலக சந்தோஷம், உலக ஆடம்பரம். இந்த மோட்டிவேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதை நீங்கள் செய்ய போனடுவீங்களா, உங்களுக்கு மன அழுத்தம் தான் அதிகமாக வரும். அவனை போல நீ ஆகணுமே நீங்கள் போகிறீங்க, அவனை போல ஆக முடியலை. அவன் 40 கோடி கடன் எடுத்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் அவன் மேலே வந்தேன்னு சொல்கிறான், நீங்களும் 40 கோடி எடுக்கிறீங்க, நீங்கள் 0வாக போகிறீங்க. இப்போ மன அழுத்தத்தில் போவீங்களா, அவனை போல மேலே வருவீங்களா? அவனை போல படித்து நீ பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லி போனீங்கன்னா என்ன நடக்கும்? படிக்க முடியலை, மன அழுத்தம். இன்றைக்குள்ள இந்த மோட்டிவேஷனை கேட்டு 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 பொண்டாட்டி மாப்பிளையே தூண்டுறது, புள்ள வாப்பாவை தூண்டுறது. வாப்பா அப்படி இருங்க, வாப்பா இப்படி இருங்க, வாப்பா அந்த வாகனத்தை இருங்க, இப்படி செய்யுங்க வாப்பா, இதுலேயும் இப்படி போடுங்க வாப்பா, இப்படின்னு தான் புள்ளங்க பொண்டாட்டி. ஒரு கட்டத்தில் போய் அவன் இறுகின்னு வைங்களேன், பொண்டாட்டியும் கையிடுவா, பிள்ளைங்களும் கையிடுவாங்க, நண்பர்களும் கையிடுவாங்க. அப்போ மன அழுத்தத்தை அதிகமாக்கக்கூடிய மோட்டிவேஷன்களை தான் இன்றைக்கி உலகம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றதே தவிர, நாங்கள் அந்த உலக மயக்கத்தில், உலக இன்பத்தினுடைய அந்த ஆசையில், அந்த மோட்டிவேஷன்களுக்கு பின்னாடி நானும் நீங்களும் போகின்றோமே தவிர, ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய மோட்டிவேஷன் இருக்குதே, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது, மறுமைக்கான மோட்டிவேஷன், இதில் உங்களுக்கு எந்த அழுத்தமும் கிடையாது, உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் தான் கிடைக்கும். தஹஜ்ஜுடைய நேரத்தில் 2 ரக்காத் தொழுது முடிய இருக்கிற சந்தோஷம் உலகத்தில் வேறு எங்கேயாவது கிடைக்குமா? எதில் சரி கிடைக்குமா? ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா அதில் கிடைக்கிற சந்தோஷம் அதை விட இதை விட அது சந்தோஷம் கிடைக்குமா? பயம்தான் அதிகம். அந்த 1 கோடியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது. இன்னும் பாருங்க, சில வரலாறுகள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதில் உள்ள மோட்டிவேஷன்கள் நான் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். யூசுப் நபி சின்ன வயசில் ஒரு கனவு காணுவார். வாப்பாவை பார்த்து சொல்லுவார், இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகப வஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். வாப்பா, ஒரு 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் பார்க்குறேன், எனக்கு சஜிதா செய்வதாக அப்படின்னு சொல்லி. எப்போ பார்க்குறாரு இந்த கனவை? ஒரு 10 வயசுக்குள்ளே தான் பார்க்குறாரு. 10 வயசு கீழே, வயசு சொல்லப்படையில், ஆனால் சின்ன வயசில். அப்போ வாப்பா என்ன சொல்கிறாங்க, இந்த கனவை யாருக்குமே சொல்லிடாதீங்கன்னு. அதுக்கு பிறகு யூசுப் நபி என்ன நடக்குது, ஆனால் தன்னுடைய சகோதரர்களால் விளையாடுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க, கிணத்துல தள்ளுறாங்க. மாப்பக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஓநாய்க்கு அடிச்சேண்டு. அதுக்கப்புறம் ஒரு வியாபாரம் கூட்டம் வருது, அவரை எடுக்கிறாங்க, கொண்டு போய் விற்கிறாங்க. ஒரு வீட்டில் வளர்றாரு, பழி சுமத்தப்படுது, ஜெயிலுக்கு போகிறாங்க, பல வருடம் ஜெயிலில் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு கட்டம் வருது, அந்த நாட்டிட மந்திரி ஆகிறாரு. அதுக்கப்புறம் வாப்பா யாக்கூப் நபி வர்றாங்க, சிம்மாசனத்தில் அமர வச்சு அவங்களுக்கு அந்த யூசுப் நபி மற்ற சகோதரர்கள் எல்லாருமே அவருக்கு பணிகின்ற போது, அப்போ யூசுப் நபி சொல்லுவார், வரஃபா அபவைஹி அலல் அர்ஷி, தன்னுடைய அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு தந்தையை, வஹர்ரு லஹு சுஜ்ஜதா, அவர்கள் எல்லாருமே வந்து அந்த சஜிதா பணிந்து, யா அபத்தி, என்னுடைய தந்தையே, ஹாதா தவீலு ருயாய மின் கபுல், நான் ஆரம்பத்தில் சின்ன வயசில் கண்டனில் ஒரு கனவு, அதோட விளக்கம் இதுதான் வாப்பா, கது ஜஅலஹா ரப்பி ஹக்கா, அல்லாஹ் உண்மைப்படுத்திட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரொசீஜர் இருக்குது, இது எவ்வளோ டைம் எடுத்திருக்கும் சும்மா யோசிச்சு பாருங்கள்.
இப்போ யூசுப் நபிக்கு இது எதுவுமே செய்யாமல் அல்லாஹ் வந்து இந்த 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 வாப்பாவை சிம்மாசனத்தை உட்கார வச்சு வாப்பாவுக்கு பணியக்கூடிய இந்த காட்சியை அல்லாஹ் நேரடியாக கொண்டு வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் கொண்டு வந்து யூசுப் நபிக்கு செய்ய வச்சு வைக்க இருந்துச்சா இல்லையா? முடியுமா இல்லையா? அல்லாவுக்கு இப்போ ரஹ்மத்தல்லில் ஆலமீன் அல்லாவுடைய தூதர் அகிலத்தாருக்கு அருட்கொடை என்று அல்லாஹ் சொல்கின்றானே, அதை சிம்பிளாக அல்லாவுக்கு செய்ய இருந்துச்சா இல்லையா? எதுக்கு மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்படணும், எதுக்கு யுத்தம், எதுக்கு பல்லுடையோனும், எதுக்கு தாய்ஃபுக்கு போகணும், எவ்வளோ கஷ்டங்கள். ஆனால் 63 வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்ற போதும் இன்றைய உலகத்திலையும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக ரசூலாங்க இருக்கிறாங்களா இல்லையா? யூசுப் நபி ரசூலாங்க சொல்கின்றார்கள், பொறுமைக்கு அடையாளமே அல்லாஹ் யூசுப் நபி என்று சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் சிறையில இருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு கிடைக்குது. ரசூலாங்க என்ன சொல்றாங்க, நான் இருந்தால் வெளியே வந்திருப்பேன். அல்லாஹ் அவருக்கு நிறைய பொறுமைக்குண்டான ஒரு அடையாளமாக யூசுப் நபியை நானும் நீங்களும் மோட்டிவேஷன் எடுக்கக்கூடாதா? ஒரு விஷயத்தை சாதிக்கணும் என்றதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் எப்படி எவ்வளவு எல்லாம் கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள் வரும், அதற்கு எப்படி முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கு யூசுப் நபி எடுக்க முடியாதா? அந்த ப்ரொசஸை பாருங்களேன். யூசுப் நபி வந்து அந்த கடைசிக்கு வந்து நிற்கிற இடத்துக்கான கஷ்டங்கள், சிரமங்கள் லேசா. வாப்பவை இழந்து உம்மவை இழந்து கிணத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் தப்பான பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் பல வருடங்கள் அவருடைய மொத்த இளமையும் கழிக்கிறார் ஜெயிலில். எதுக்கு? இந்த 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 அவர்கள் கண்ட கனவை அல்லாஹ் உண்மைப்படுத்துவதற்கு. இதுதான் மோட்டிவேஷன் என்றது. இந்த மோட்டிவேஷன் வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, இப்ராஹிம் நபியுடைய இப்ராஹிம் நபி கிட்ட இருந்த அந்த தைரியத்துக்குண்டான மோட்டிவேஷன் மாதிரி உலகத்தில் வேற ஏதாவது இருக்குமா? வேற ஏதாவது இருக்குமா? அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்டு அந்த சமூகத்துக்கு போய் சொல்றாங்க, டேய் உலகத்தில் இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான்றதுக்கு ஆதாரங்கள் இவ்வளவு இருக்கு. அவனை போய் அந்த அல்லாஹ்வை விட்டுட்டு உன் பக்கம் வர சொல்ற, நீ வணங்குற கடவுளுக்கு அது உண்மை என்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குது, உனக்கு போய் நான் எதுக்கு பயப்படணும்? என்ன செய். உலகத்துல வந்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் உலகத்துல எவனுக்கும் பயப்படக்கூடாது, அவன் தைரியமானவன், வீரம் என்றதுக்கான அந்த மோட்டிவேஷன் முன்மாதிரி இப்ராஹிம் நபி இடத்துல இருக்கிறத விட இந்த உலகத்துல வேற எவன்கிட்ட சரி எடுக்க முடியுமா? முடியாது இல்லை. அப்போ ஒரு மூமினுடைய அந்த இலக்கு இருக்குதே, அல்லாஹ்வை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதும் மறுமையில் சொர்க்கத்தை அடைவதும், இதற்கு மோட்டிவேஷனாக திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல செய்திகள் இருக்குது. இது எல்லாத்தையும் விட்டு இன்றைக்கு உலகம் வேறொரு வகையில் மோட்டிவேஷன் என்றது இன்னைக்கு ஒரு தொழிலாக போயிடுச்சு. அவன் வந்து ஒரு ஸ்பீச் செய்கிறேன்னு சொன்னால் அவனுக்கு லட்சக்கணக்கு காசு கொடுக்கணும். அப்படிதானே? ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 hour மோட்டிவேஷன் ஒரு ஸ்பீச் செய்யணும் பிள்ளைங்களுக்கு, யாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. வீட்டில் ஃபங்க்ஷனில் யாரை கூப்பிடலாம், யாரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்றைக்கு அது ஒரு தொழிலாக போயிடுச்சு, அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. 5 வயசு சின்ன பையன் டிவியில் ஒரு நிகழ்ச்சி போகுது, உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிட தலைநகரத்தையும் அந்த புள்ள மனப்பாடமாக சொல்லுது. பாப்பா சொல்லுவா, பார்த்துக்க எப்படி சொல்கிறான்னு பார்த்துக்க, நீ இருக்கிறியே, நாங்கள் இருக்கிற இந்த நாட்டோட தலைநகரம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பார். அந்த பிள்ளையை மோட்டிவேஷன் எடுக்க சொல்லுவோம். யாராவது எந்த தந்தையாவது 5 வயசுல மனப்பாடம் குர்ஆனை மெமரைஸ் பண்ணிக்கிறாரு, ஹாஃபில் ஆகிட்டாரு, இந்த பிள்ளை நீ மெமரைன முன்மாதிரியா மோட்டிவேஷன் ஆகிட்ட நாங்கள் சொல்லி கொடுக்குறோமா? எங்கள் பெண்கள் இருக்கிறாங்க, அடுத்த வீட்டு பொம்பளை எப்படி ட்ரெஸ் அடைகிறாவோ, நானாட பொண்டாட்டி எப்படி இருக்கிறாவோ, அல்ல அந்த அவருடைய மனைவி எப்படி, இப்படித்தான் நாங்கள் மோட்டிவேஷன் எடுத்து அவங்கள போலே ட்ரெஸ் பண்ண பார்க்குறது, அவங்கள போலே நகை வாங்க பார்க்குறது. எப்போவாவது நாங்கள் யாராவது ஹதீஜாவை போல, ஆயிஷாவை போல, மரியம்மை போல, அதே போல் வந்து ஹாஜரா அம்மையாரை போல, இவங்களை போல ஒரு முன்மாதிரியை நாங்கள் இருக்கணும், அவங்கள மோட்டிவேஷனை எடுப்போம்னு சொல்லக்கூடிய பெண்கள் எங்கிற சமூகத்தில் இருக்கிறாங்களா? நானும் தான், நீங்களும் தான், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள பெண்களும் தான். அப்போ இந்த உலகம் வந்து வேறொரு ரூட் எங்களுக்கு காட்டிக்கிட்டு போகுது. நாங்கள் அதில் மதிமயங்கி நாங்களும் போகிறோம், எங்களோட பிள்ளைங்களும் அதுக்கு பின்னாடி கூட்டிக்கிட்டு போகிறோம். அப்படித்தானே? அப்போ இஸ்லாம் எவ்வளோ அழகாக எங்களுக்கு வழிகாட்டி. இது நான் சொன்னது சின்ன சின்ன சம்பவங்கள் இருக்கக்கூடிய மோட்டிவேஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சின்ன சின்ன செய்திகள் இருக்கிற மோட்டிவேஷன் இருக்குதே, அற்புதம். உங்களை வந்து இந்த உலகத்தில் வந்து
எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் சிந்திக்காமல், எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் மறுமைக்கெண்டே வாழ்ந்தா நிம்மதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதற்கு பல மோட்டிவேஷன், சின்ன சின்ன வரிகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பொன்மொழிகளில், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்றதை எங்களுக்கு ஏராளம் தாராளம் பார்க்கலாம். எனவே அந்த மோட்டிவேஷன்களை, முன்மாதிரிகளை எங்களை பூஸ்ட் பண்ணக்கூடிய செய்திகளாக நானும் நீங்களும் எடுத்து எங்களுடைய வாழ்க்கையில் பணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், நீங்கள் உங்களுக்கு மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்க, கீழ் உள்ளவங்களை பாருங்கள். இந்த செய்தி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஃபஹு அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் நீங்கள் எதையுமே குறை காண மாட்டீங்க. மேல் உள்ளவனை பார்த்தா தான், நான் அல்லாஹ்வை மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன், அவனை மட்டும் வணங்குறேன், அவனுக்கு அல்லாஹ் காசை கொடுத்துருக்குறான், எனக்கு தர இல்லையே, அவன் வாகனம் வாங்குறான், எனக்கு வாகனம் இல்லையே, கஷ்டத்திலேயே இந்த லைஃப் போகுதே, மௌத் வரைக்கும் நான் இப்படியே தான் இருக்க போகிறேன்னா. எனக்கு கீழ் உள்ளவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு கை இல்லாமல் இருக்கும், கால் இல்லாமல் இருக்கும், நானாச்சும் 2 நேரம் சாப்பிட்றேன், அவன் 1 நேரம் சாப்பிடாமல் இருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய வாயிலிருந்து வார்த்தை வரும். எவ்வளோ பெரிய மோட்டிவேஷன் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை. அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது குறித்து ரசூலுல்லாஹ் சொல்கின்ற போது ஒரு மனசு வரணும் இல்லை? எப்படிப்பட்ட மோட்டிவேஷன் பாருங்க. நீங்கள் ஒரு சதக்கா தர்மம் செஞ்சீங்கன்னா அல்லாஹ் ஒரு குதிரை இருக்குதுல்ல, குதிரை குட்டியை போல, அந்த குதிரை குட்டியை நீங்கள் எப்படி வளர்ப்பீங்களோ, அல்லாஹ் உதாரணமாக ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டுறாங்க. அந்த குதிரை குட்டியை நாங்கள் எப்படி வளர்ப்போம்? சாப்பாடு கொடுப்போம், கட்டி அணைப்போம், அதை தூக்குவோம், என்னென்னலாம் அதுக்கு பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஒரு குதிரை குட்டி எப்படி வளர்க்கப்படுமோ அதே போல் உங்களுடைய சதக்கா தர்மத்தை அல்லாஹ் வளர்த்து கொண்டே இருப்பான். அல்லாஹ் அதை அன்பாக அரவணைத்து வளர்க்கின்றான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். திருமறை குர்ஆனுடைய எத்தனை வசனங்கள் சதக்காவை பற்றி பேசுது. இப்படி எத்தனை மோட்டிவேஷன்கள் எங்களுக்கு இன்னைக்கு குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் இருக்குது. ஆனால் எங்களுடைய வாட்ஸ்அப்புகளை திறந்தா ஏதாச்சும் ஒரு சேர் பேசக்கூடிய மோட்டிவேஷன், ஏதாச்சும் ஒரு டீச்சர் பேசக்கூடிய மோட்டிவேஷன், அல்ல எவனோ ஒருத்தர் இணை வைப்பாளன், இறை நிராகரிப்பாளன் எங்கேயோ புத்தகத்தில் எழுதி வச்சிருந்த ஒரு கூற்று, எங்களுடைய ஸ்டேட்டஸ்களில் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மோட்டிவேஷனை நானும் நீங்கள் வைக்கிறோமா? இன்னல்லதீன காலு ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் தான் தன்னுடைய கடவுள் என்று சொன்னவர்கள் சும்மஸ்தகாமு, அதில் யார் உறுதியாக நிற்பார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்குது என்று சொல்லி அந்த வசனங்கள் எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன் எனக்கும் உங்களுக்கும். இதை யாராவது நாங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிறோமா? முழுக்க 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 நாங்கள் மூமின்கள் என்ற இந்த டெக்னாலஜி வளர நாங்கள் இஸ்லாத்தை விட்டு ஈமான விட்டு நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றோம் என்ற ஒரு நினைப்புல வேற எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளை எங்கேயோ கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறோம், எங்களுடைய குடும்பங்களை எங்களையோ கூட்டிட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் எப்பவும் எந்த நேரமும் எந்த நிமிடமும் மறுமையை பற்றி நினைத்தவர்களாக, மறுமையை பற்றி நினைத்து சொர்க்கத்தை நினைத்தவர்களாக, அந்த சொர்க்கத்தை லட்சியமாக கொண்டு அதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தைகளையும் அவருடைய வாழ்க்கையையும் நபிமார்களுடைய வாழ்க்கையும் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையும் அதற்கு பின்னாடி வந்த இமாம்களுடைய வாழ்க்கைகளையும் நாங்கள் மோட்டிவேஷன்களாக எடுப்போமே ஆனால், எங்களுடைய பெண்கள் எடுப்பார்களே ஆனால், எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போமே ஆனால், நிச்சயம் நாங்கள் இந்த எந்த வழியை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோமோ அதை விட்டு நாங்கள் ஒரு நாளுமே தடம் புரள மாட்டோம். எங்களுடைய இலக்கை சரியாக நோக்கி பயணிக்கக்கூடிய உண்மையான மூமின்களாக, முஸ்லீம்களாக எனக்கும் உங்களுக்கும் இருக்கலாம். வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இஸ்லாத்துக்காக மறுமைக்காக பாடுபட்ட உழைத்தவர்களுடைய அந்த வாழ்க்கைகளையும் மோட்டிவேஷன்களாக எடுத்து, அவர்களுடைய சிந்தனைகளையும் அவர்களுடைய அந்த செய்திகளையும் மோட்டிவேஷன்களாக எடுத்து வாழக்கூடிய உண்மையான விசுவாசிகளாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.